கதவை தரங்க கதவை தரங்க அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சொந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற இடத்துல சின்னதாக ஒரு தோட்டம் போட்டு என்னோடய அத்தை வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் கிடைக்கிற காய்கள் கனிகள் எல்லாமே எங்கள் அத்தை வந்து வீட்டு யூஸ்க்கு போக மீதி யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் கொடுப்பாங்க. இங்கே இந்த தோட்டத்தை சுற்றி காட்டணும்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது. அதனால தான் இந்த விலாகு வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். வாங்க தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் காட்டுறது இந்த தென்னை மரத்தை தான். இதுதான் நட்டு வச்ச தென்னை மரங்கள்லேயே வந்து ஃபஸ்ட்டு கொலை தள்ளுனது. எப்போ வந்தாலும் எங்களுக்கு இந்த தென்னை மரத்தில் இருந்து தான் நாங்கள் இளநி வெட்டி குடிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மருதாணி செடி வந்து எங்களோட யூஸுக்காக தீபாவளிக்காக நாங்களே பறித்து எங்கள் கையில் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம். எங்களோட குழந்தைகளுக்கு வந்து மருதாணி வைக்கிறதுனாவே ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள் கை எந்த அளவுக்கு செவந்திருக்கு. நான் ரொம்ப நேரம் கூட வைக்கல, வெறும் மருதாணி இலையை மட்டும் அரைச்சது. அடுத்ததாக பார்த்தோன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு சோத்துக்கத்தாழை செடி இருக்குது. மண்ணில் வளர்றதுனால நல்ல செழிப்பாக வளர்ந்துட்டு இருக்கு. அப்படியே நம்ம பின்னாடி போனோம்னா மிளகு தக்காளி செடி, மணத்தக்காளி செடின்னு சொல்லுவாங்க. இது வந்து அத்தை வந்து டெய்லி கீரைக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்ததாக ஜாதி மல்லி பூ செடி. இதை வந்து நல்லா இந்த வேலியில் வந்து படர விட்டு அதில் கிடைக்கிறத வந்து டெய்லி பறித்து வச்சுக்குவாங்க. நல்ல பூ அங்கங்கே பூத்துருக்கு. அடுத்ததாக கத்திரிக்காய் செடி நல்ல பெருசாக வளர்ந்து நிற்கிது. இதே மாதிரி நிறைய கத்திரிக்காய் செடி அங்கங்கே போட்டிருக்கிறாங்க. இது நல்லா அடுத்து பூ வர ஸ்டேஜில் இருக்குது. அடுத்ததை பக்கத்தில் பார்த்தோன்னா செம்பருத்தி பூச்செடி. இது வந்து அடுக்கு செம்பருத்தி. அந்த பூ வந்து மலரும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் வர நேரம் பார்த்து இது மொட்டாக தான் இருக்குது. நல்லா 2 மொட்டு விட்டுருக்குது. இதில் மலர்ந்தால் இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கேவும். இங்கே பக்கத்தில் இங்கே ஒரு மொட்டு இருக்குது. பக்கத்தில் பார்த்தோன்னா ஃபுல்லாக பப்பாளி மரமாக தான் இருக்குது. இது எல்லாமே சாப்பிட்டு போட்ட விதைகள் தான். இது எல்லாம் மொத்தமாக ஒரே இடத்துல வளர்ந்து நிற்கிது. இதை நான் தனித்தனியாக பிரித்து நட்டு வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அரளி செடி அங்கே நிற்கிது. அதில் பூ வளர்ந்துட்டுருக்கு. அத்தை வந்து தேவைக்கு சாமிக்கு எடுத்து வச்சுக்குவாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த புழுக்கூடை காட்டணும்னு எனக்கு ஆசை. இந்த புழுக்கூடு பார்த்திங்கன்னா வெறும் சில்வரும் பிளாக் கலரும் கலந்து கூடு கட்டியிருக்கு இலையில். பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஷைனிங்காக இருந்தது. கீழேயும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு புழுக்கூடு இருக்குது. அடுத்ததாக இந்த பக்கம் பார்த்தோன்னா தென்னை மரம் தான். இது வந்து குட்டை வகை தென்னை மரம். இது வந்து நட்டு வச்ச 3 வருஷத்துலேயே நம்மளுக்கு நல்ல பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். நாங்கள் 4 தென்னை மரத்தில் ஃபஸ்ட்டு 1 தென்னை மரம் அங்கே காமிச்சேன். மீதி தென்னை மரம் 3 இந்த லைனில் அப்படியே வரிசையாக வச்சு விட்ருக்கோம். ஒவ்வொரு தென்னை மரத்துலேயும் நல்லா கொலை தள்ளி நிற்கிது. இந்த லாஸ்ட் ஒன்று மட்டும் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சிலை செடி, துணிச்சு பச்சிலைன்னு சொல்லுவாங்க. நல்ல பூ விட்டு அழகாக இருக்குது. நல்ல மண்ணில் டைரெக்டாக வளர்கிறதுனால அதோட பசுமையான கலரை பார்த்தாவே நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதை தொட்டவனே அவ்வளோ ஸ்மெல்லு வருது. நல்ல ஒரு மூலிகை மனம், அப்படி ஒரு மூலிகை மனம் இருக்குது இதில். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் தொட்டிலையாவது இந்த மாதிரி மூலிகை செடிகளை வளர்க்குறது ரொம்பவே நல்லது. இந்த தென்னை மரத்தை பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து ஏணி போட்டு ஏறி பறிக்கணுன்ற அவசியமே கிடையாது. கை கெட்டுற தூரத்தில் தான் நம்ம இளநியே இருக்கும். இப்போ இந்த மரம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை செடி நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ கிளைமேட் கொஞ்சம் டல்லாக மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா சீத்தாப்பழ மரம் நட்டு வச்சு வளர்த்துட்ருக்காங்க எங்கள் அத்தை. நாங்கள் ஏற்கனவே இங்கே ஒரு சீத்தாப்பழ மரத்தில் நிறைய பழங்கள் வந்து பறித்து சாப்பிட்ருந்துருக்கோம். இப்போ அந்த மரத்துக்கு அடுத்து இந்த மரம் வளர்த்துட்ருக்காங்க. சீத்தாப்பழத்தில் வந்து நிறையவே விட்டமின் பி, சி, ரிபோஃப்ளேவின், மக்னீஷியம் நிறையவே இருக்கிறதுனால உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையுமே கொடுக்கும். அப்படியே ரைட் சைட் திரும்பினோம்னா இந்த பக்கம் ஒரு கருவேப்பிலை செடி இருக்குது. இது வந்து வண்டல் மண்ணுன்னு சொல்லுவாங்க, குளத்து மண்ணுன்னு சொல்லுவாங்க.
இதை வந்து நம்ம செடியோ விதையோ நடும்போது இந்த மண்ணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வளர்த்தோம்னா நல்ல செடி நல்ல ஊட்டமாக வளரும். இது வந்து செடி நடுறதுக்காகவே வந்து வாங்கியிருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு கொய்யா மரம். கொய்யா மரத்தில் கொய்யா இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கொய்யா இருக்குது. இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தோம்னா பின்னாடி ஒரு முருங்கை மரம். முருங்கை மரம் வந்து நிறைய பெரிய நீளமான காய்கள்லாம் கொடுக்கும். இது நல்ல ஒரு 2 அடி நீளம் இருக்கும் இதோட காயெல்லாம் பார்த்தோன்னா. இங்கே பக்கத்துலேயே வேப்ப மரம், குளிர்ச்சிக்காகவும் சுத்தமான காற்றுக்காகவும் வச்சுருக்குறோம். இது வந்து நாவல் மரம். இது வந்து என்னோட பொண்ணோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக செடி நடணும்னு சொன்னதுனால இங்கே 3 நாவல் மரம் வந்து இந்த லைன்லேயே அப்படியே நட்டு வச்சுருக்குறோம். அது இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு. அடுத்து என்ன செடின்னு பார்த்தோம்னா கத்திரிக்காய் செடி. இங்கே நிறையவே கத்திரிக்காய் செடி போட்டு டெய்லி யூஸுக்கு இதுலேருந்து தான் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே ஒரு குட்டி பிஞ்சு கத்திரிக்காய் வந்துட்டுருக்கு. அடுத்தும் பார்த்தோன்னா இங்கே இந்த இதில் இப்போ தான் பூ விட்டு அதுலேருந்து காய் அப்படியே வர ஆரம்பிச்சிருக்கு கத்திரிக்காய். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கத்திரிக்காய் வளர்ந்து நிற்கிது. இதுதான் எங்களுக்கு இன்றைக்கி சமையலுக்கு. இங்கே ஒரு 2 கத்திரிக்காயும் இருக்குது. இப்போ இந்த கத்திரிக்காயில் பூ விட்டு இந்த பக்கம் ஒரு பிஞ்சு கத்திரிக்காய் இருக்குது. இங்கே வெங்காய செடி வேறு நட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு முருங்கை மரம். இங்கே தக்காளி ஒன்று இருக்குது. எங்கள் அத்தை வந்து என்னென்ன விதை கிடைக்குதோ அத்தனையும் நட்டு வச்சிட்ருப்பாங்க. இங்கே வந்து தட்டைப்பயிறு வளர்ந்து வந்துட்டுருக்கு. போன வருஷம் வந்து மொச்சக்காய் போட்டிருந்தாங்க. போன வருஷம் நாங்கள் வரும்போது மொச்சக்காய் சாப்பிட்டோம் நிறையவே. இந்த தடவை தட்டைப்பயிறு. இது வந்து மணத்தக்காளி கீரை வீட்டு யூஸுக்கு பறிச்சிருக்காங்க இலையெல்லாம். அடுத்ததான் வளரும் இப்படியேவும். இங்கே வந்து அதோட விதை விழுந்து கீழே சின்னதாக வளர்ந்து வந்துட்டுருக்கு மணத்தக்காளி. இங்கே வந்து 2 கொய்யா மரம் வந்து நட்டு வச்சு இப்போ தான் வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே கருவேப்பிலை செடி தான் எல்லாமே வந்துட்டுருக்கு. அதுவும் நல்லாவே வந்துட்டுருக்கு. இங்கே ஒரு முருங்கை மரம். நான் சொன்ன மாதிரி எல்லா முருங்கை காயுமே நல்லா 2 அடி நீளம் பெருசு பெருசாக இருக்கும். இது பார்த்தோன்னா ஒரு பப்பாளி மரம். இது வந்து எதுக்கு ஸ்பெஷலாக காட்டுறேன்னா இது வந்து ஒரு ஆண் மரம். இது வந்து ஆண் மரத்தில் இந்த மாதிரி பூ மட்டும் கொத்து கொத்தாக காய்க்கும். இது வந்து காயாக மாறாது. அப்படியே கீழே இறங்கி பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு சங்குப்பூ செடி வளர்த்து வச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக ஒட்டுனது தான் ஞாபகத்துக்கு வரும். இது நல்லா வயலட் கலரில் பார்க்கவே அழகாக இருக்குது. அடுத்ததான் இங்கே முருங்கை மரத்தில் பாவக்காய் கொடி வந்து ஏற்றி விட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் பூ பூத்து அடுத்து காய் விடுறதுக்கு ரெடியாக இருக்குது. இங்கே குட்டியாக ஒரு காய் விட்டுருக்கு பாருங்கள் பூவிலேருந்து. அப்படியே இந்த மரத்தில் படர விட்டு இருக்கிறோம். இந்த பாவக்காய் கொடி நல்லா எல்லா பக்கமும் படர்ந்து கருவேப்பிலை செடியிலையும் சேர்ந்து படர்ந்து போயிட்டுருக்கு. நல்லா மொட்டு அங்கங்கே விட்டு காய் விட ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த பாவக்காயிலேருந்து விதை எடுத்து அடுத்த செடி நடுறதுக்காக வச்சுருக்குறாங்க. இங்கே கீழே அப்படியே பார்த்தோன்னா ஒரு பாவக்காய், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பாவக்காய் சூப்பராக முளைச்சி நிற்கிது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புழுக்கூடை காட்டணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை. இந்த மாதிரி நானே பார்த்தது கிடையாது. நாவல் மரத்தில், அதாவது அந்த நாவல் மரத்தோட இலையை வந்து சுருட்டி அதை வீடாக மாற்றி உள்ளே வந்து அந்த புழு இருக்குது. இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த புழு வந்து நிறையவே கூடு கட்டி இருக்குது. நல்லா அழகாக பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நானும் சின்னதாக ஒரு மாடி தோட்டம் போட்டிருக்கேன். நம்ம எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் இடம் இருந்ததுன்னா இந்த மாதிரி தோட்டமோ இல்லைன்னா வீட்டு முன்னாடினா சின்ன சின்ன சட்டிகள்லையோ மாடி தோட்டமோ போட்டு காய்கறிகளை விளைவிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எங்களோட தோட்டம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.